ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. ராகு கேது தோஷம் நீங்க ஏதாவது பரிகாரம் இருக்கா, இல்லை கோயில்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றது அவரோட கேள்வி. பொதுவாக பார்த்தீங்கன்னா, ராகு கேது தோஷம் சொன்னாவே காளகஸ்திக்கு போயிட்டு வாங்க, திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க, இல்லை பேரையூர் போயிட்டு வாங்க. இந்தமாரி ஸ்தலங்களை, முக்கியமான ஸ்தலங்கள் எல்லாம் சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனால் இந்த ராகு கேது தோஷம் ஏற்பட்டால் யார் எப்படி பரிகாரம் பண்ணால் அந்த தோஷத்தை நிவர்த்தி ஆக முடியும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகாரங்கள் கோயிலுக்கு போனால் வெற்றி அடையுமா, இல்லை நம்மளே அந்த பரிகாரத்தை செய்தால் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியுமா, அல்லது தியாகம் மூலமாக தோஷத்தை கழிச்சா திருமணம் அமையுமா? பல வகையான கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேணாம். கோயில் சார்ந்த பரிகாரம் ராகு கேதுக்கு அப்படின்னா, முதல்ல குரு ராகு இணைந்திருந்தால் கோயில் பரிகாரம். அதுவே கேது பகவானும் குரு பகவானும் இணைந்திருந்தால் அவங்களுக்கு கோயிலை யாக பரிகாரம். இதுவே ராகு சந்திரன் சம்மந்தப்பட்டு சனி கேது சம்மந்தப்பட்டிருந்தால் கோயில் பரிகாரம் கிடையாது. குலதெய்வம் பரிகாரம், குல விளக்கை விரிவுபடுத்துறதுக்கு குலதெய்வ பரிகாரம் தான். ஏன் இந்த குலதெய்வ பரிகாரம் நம்ம சொல்கிறோம்? நம்மளுடைய வம்சத்தார்கள், நம்ம முன்னோர்கள், ஐயனார், கருப்பர், முனியப்பன், அதுக்கப்புறம் வீரனார், இப்படி ஏதாவது ஒரு தெய்வ திருநாமத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வாழையடி வாழையாக வழிபட்டு அந்த ஒரு பயணத்தை விட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த சந்திரனோட ராகு, அதுக்கப்புறம் சனியோட கேது சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டும். அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போய் எப்படி நம்ம ராகு கேது தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியும்? நம்மளால் எப்படி முடியும்? ராகு கேது தோஷம் இருக்குது, ஜோசியர் குலதெய்வம் கோயிலுக்கு போக இருக்காரு, அதான் வந்திருக்கோம் அப்படி சொன்னால் மட்டும் அங்கே நிவர்த்தி ஆயிருமா? அப்படி இல்லை. குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டும். ஆனால் குலதெய்வ கோயில் உள்ளே போகக்கூடாது. போகும்போதே கொஞ்சம் பழமையான துணியை அணிவிச்சு முடிந்த வரைக்கும் உங்கள் குலதெய்வத்துக்கு விரதம் இருந்து கவிச்சு சாப்பிடாம வீட்டில் நல்ல சுபகாரியத்துக்கு மட்டும் போயிட்டு வர வேண்டும், அசுபகாரியத்துக்கு போகக்கூடாது. இப்படி 48 நாள் ஒரு மண்டலம் நீங்கள் விரதம் இருந்து 48 நாள் முடிஞ்சு 49 நாள் அன்னைக்கு உங்கள் குலதெய்வம் பக்கத்தில் ஆறோ குளமோ இதாக இருந்தால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஐயருக்கு ஃபோனை போட்டு இனிமேரி அது ராகு தோஷத்தை கிளிக்க வரோம், அதை நீங்கள் தான் எங்களுக்கு சிறப்பாக பண்ணி தரணும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட ஒரு தகவலை சொல்லிவிட்டு அதுக்கு என்னென்ன ஜாமானை வேணும் அது எல்லாமே நாங்கள் கொண்டாடுறோம். என்னென்ன ஜாமான் கொண்டு போகணும்? பச்சரிசி, எள்ளு, பச்சரிசி மாவு, சந்தனம் பொடி, ஜவ்வாது பொடி, அத்தர், குங்குமம், இது எல்லாத்தையும் கொண்டு போய் ரெட்டை சர்ப்பம், என்ன ரெட்டை சர்ப்பம் வாழை இலையில் யாருக்கு தோஷம் இருக்கிறதோ, பெண்ணுக்கு இருந்தால் பெண் கையால் சர்பத்தை பிடிக்கணும், ஆணுக்கு இருந்தால் ஆண் கையால் சர்பத்தை பிடிக்கணும். இப்படி பிடித்து சர்வதோஷத்துக்கு ஐயா என் ஜாதகத்துக்கும் என் உடலிலும் என் உள்ளத்திலையும் என்னுடைய இரத்த அனைத்துலேயுமே நீ கலந்து இருக்க, இன்றைய நாள் இருந்து இந்த தோஷம் என்னை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார நீங்கள் நினைத்து போகணுமே. அங்கே இருக்கக்கூடிய ஆறோ குளமோ, அல்லது ஆறு இல்லை, குளம் இல்லை, வாய்க்கால் இல்லை, வரப்பு இல்லை, எது இல்லை அப்படின்னாலும் ஒன்று கிணத்து தண்ணியாக இருக்கலாம், பைப்பு தண்ணியாக இருக்கலாம், அடி பைப்பு தண்ணியாக கூட இருக்கலாம். அப்போ அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா 2 குடம் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துட்டு முதல் குடத்தை பாதி ஊற்றிட்டு மீதி பாதி அந்த பெண்ணு முகத்தில் மஞ்சள் பூச வேண்டும். அதுக்கப்புறம் அந்த திரும்பி அந்த தண்ணியை ஊற்ற வேண்டும். ஊற்றிட்டு முக்கியமாக பெண்கள் முகத்தில், வயிற்றில், அதுக்கப்புறம் பாதத்தில் மஞ்சளை பூச வேண்டும். இதே ஆண்களுக்கு இருந்தால் முகத்தில் மஞ்சள் பூசுவாங்கன்னா பூசக்கூடாது. அப்போ என்ன வேணும்? ஒரு முளை குறியீடு போட்டால் பட்டை அடைச்சிக்கணும், வயிற்றில் பட்டை அடைச்சிக்கணும், ஆச்சுங்களா? இந்த 2மே செய்யணும். இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முறையில் 2 முறை நீங்கள் பட்டை அடித்து அங்கே அந்த ஜலத்தை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்று துணியை பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி துண்டு, ஈரத்துண்டை போட்டுக்கணும். பெண்கள் ஈரப்புடவையோடு போய் உட்காரலாம், தப்பே இல்லை. முதல்ல அந்த ஈரத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தோஷத்தை கழித்து மீண்டும் ஒரு குடிதல் அந்த இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக மாற்று துணியை மாற்றிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் நீங்கள் எதை வச்சு சாமிக்கு பரிகாரம் பண்ணீங்களோ அதில் பாதி
குலதெய்வத்துக்கு கொண்டு போய் வச்சு படையில போட்டு உங்களுக்கு நல்லா திருப்தியாக கும்பிட்டு வந்தாவே போதுமானது. இது என்னென்ன கிரகத்துக்கு அப்படின்னா ராகு சந்திரன் கேது சனி சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டும் இந்த பரிகாரம். இல்லை சார் என் ஜாதகத்தில் ராகு தனியாக இருக்காங்க கேது தனியாக இருக்காங்க, ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போகலாமா? சனியோடைய இடத்தில் கேதுவோ ராகுவோ இருந்தாலும் செய்யலாம். சனியோடைய இடம் எது அப்படின்னா ராசிப்படி வந்து போனால் 2 ராசிகள், கும்ப ராசி மற்றொன்று மகர ராசி. சனியோடைய நட்சத்திரங்களையும் நம்ம கணக்கெடுக்கலாம். சனியோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது அமைப்பில் இருந்தாலும் இந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் மூலமாக நிச்சயம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டாகும். இதுவே கோயில் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 5, 9 ஸ்தானத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கோயில் பரிகாரம் உங்களுக்கு ராகு கேது தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியும். இப்படி தான் நம்ம அந்த ராகு கேதுவுடைய நிலைகளை பொறுத்து அதுக்கு தகுந்தாப்புல கோயில் பரிகாரங்கள் பூஜைகள் அப்படி இருக்குது. சரி, அடுத்தது யாகம் சொல்லியிருக்கேன். அந்த யாகம் என்ன கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானோடையும் சூரிய பகவானோடையும் ஆச்சுங்களா, அதுக்கப்புறம் சந்திர பகவானோடையும் சனி பகவானோடையும் குரு பகவானோடையும் ராகு கேது பகவான் கலந்துருந்தால் குருவும் கேது சம்மந்தப்பட்டிருக்காங்க, சூரியன் ராகு சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா கோயிலில் வந்து யாகத்தை பண்ணலாம். இல்லை சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து ராகு பயணிக்கிறாரு, குருவோடைய நட்சத்திரத்தில் கேது பயணிக்கிறாரு, ஆக சனியோடைய நட்சத்திரத்தில் ராகு பயணிக்கிறாரு கேது பயணிக்கிறாரு, இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய கிரகத்துடைய நட்சத்திரங்களுடைய காரத்துவத்தையும் நம்ம கொஞ்சம் கணக்கெடுக்க வேண்டும். இப்படி எடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு யாகம் பண்ணி அந்த தோஷத்தை கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இருந்தாலும் கழிக்கலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இணைந்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன். உங்களிலிருந்து விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.